வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நோன்பு. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் 5 விஷயத்தை முதலாவதாக பரலாக்கியுள்ளார். எல்லா முஸ்லிமுக்கும் இந்த 5 விஷயம் பரலான விஷயம். அதுல முதல் விஷயம், அல்லாஹ் இறைவன் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் என்றும் நம் ஈமான் வைக்கணும். இரண்டாவது விஷயம் தொழுகை. 5 வேளை ஃபர்லான தொழுகையும் அது நேரத்தில் கடைபிடிக்கணும். மூன்றாவது விஷயம் நோன்பு. நான்காவது விஷயம் ஜகாத். ஐந்தாவது விஷயம் ஹஜ். இதுல மூன்றாவது முக்கியமான விஷயமா என்ன இருக்குன்னா நோன்பு. இந்த நோன்பு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் என்பதை இப்ப பார்ப்போம். முதல்ல நோன்புனா என்னன்னு பார்ப்போம். சுபு சாதிக் இருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமலையும் குடிக்காமலையும் உடலுறவு கொள்ளாமல் இருப்பது பேர் தான் நோன்பு. அதாவது சுபு சாதிக்குன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுல இருந்து மறைகிற வரைக்கும் இந்த 3 விஷயங்களை விட்டு யார் தவிர்த்திருப்பாங்களோ அவங்க தவிர்த்திருப்பது பேர் தான் நோம்பாகும். இந்த நோன்புல நோன்பு வைப்பது பேரு சௌவாம் என்றும் நோன்பு திறப்பது பேரு இஃப்தார் என்றும் அரபி மொழியில கூறுவாங்க. இப்போ நோம்போட சிறப்புகளை பார்ப்போம். அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, நோன்பு எந்த அளவுக்கு சிறந்த விஷயமா இருக்குன்னா, இதுக்கு முன்பு இருந்த சமுதாயத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அதே போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க நோன்பு நோக்குங்க. அது மட்டும் இல்லாம யார் நோன்பு நோக்கிறீங்களோ அவர்கள் பயபக்தி உடையவர்களாக ஆவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நன்மை எழுதி வைக்கிறான். இப்போ நம்ம ஒரு நன்மை விஷயம் செய்யறோம்னா அல்லாஹ் அந்த நன்மையான விஷயத்துக்கு 10ல இருந்து 700 நன்மை எழுதுறான். ஒரு நன்மை காரியம் செய்யறோம், அதுக்கு அல்லாஹ் தஆலா 10 எழுதுவான், 10ல இருந்து 700 நன்மை எழுதுறான். அது எதன் அடிப்படையில் எழுதுறான்னா நம்ம செய்யற ஈமான் அடிப்படையில் எழுதுறான். அந்த வகையில பார்க்கும்போது நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அவனோட திருப்திக்கு ஏற்ப நன்மை எழுதுறான். அதாவது மிச்ச எல்லா விஷயத்துக்கும் 10ல இருந்து 700 நன்மை தான் கிடைக்கும். ஆனா நோன்புக்கு மட்டும் 10ல இருந்து 700 நன்மை அளவு கிடைக்கும். நோன்புக்கு மட்டும் அல்லாஹ்வோட திருப்திக்கு ஏற்ப அந்த அளவுக்கு நன்மை கிடைக்குமா. அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவன், மிகப்பெரிய அருள்கொடையான். அவன் நன்மையை அவன் திருப்திக்கு ஏற்ப கொடுத்தானா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த நோன்பு வைப்பவர்களுக்கு 2 மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அவர் நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதாவது நோன்பு திறக்கும் போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி அவருக்கு ஏற்படும். அதே மாதிரி 2வது விஷயம், மறுமை நாள்ல அவங்க அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவங்க வாயிலிருந்து கஸ்தூரி மனம் வீசுமா. எந்த அளவுக்கு ஒரு சிறந்த விஷயமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி யார் ஒருவர் ரமலானுடைய ஒரு நோன்பை தக்க காரணம் இல்லாம, எந்த ஒரு காரணம் இல்லை, ஜுரம் இல்லை, இது இல்லை, சும்மா ஒரு நோன்பை யார் ஒரு ப்ராப்பரான ரீசன் இல்லாம யார் ஒரு நோன்பை விடுறாங்களோ அவங்க மிச்சம் இருக்கிற ஒரு வாழ்நாள் ஃபுல்லா, இப்போ ஒரு நோன்பு விட்டுட்டாருன்னா அவர் 60 வயசு வரைக்கும் வாழ போறாருன்னா அந்த 60 வயசு வரைக்கும் அவர் வாழ்நாள் இருக்கிற எல்லா நாளும் நோன்பு வச்சாலும் அந்த நன்மையை அவரால் அடைய முடியாது. அப்பனா ரமலான் மாதத்தோட ஒரு நோன்பு எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி அடுத்ததாக நோன்புடைய சட்டங்களை பார்ப்போம். அது நோன்புடைய முஸ்தாபுகள், அது நோன்பு எப்படி வைக்கணும், அது என்னென்ன அமல்கள் செய்யணும்ன்றது பார்ப்போம். முதல் விஷயம், சீக்கிரமாக நோன்பு திறப்பது. அதாவது சூரியன் மறைஞ்ச உடனே சீக்கிரமாக நம்ம நோன்பு திறக்கணும். அப்புறம் பேட்டம்பழம் கிடைக்கலன்னா தண்ணீரை வச்சு நோன்பு திறக்கலாம். 3வது விஷயம், நோன்பு திறக்கும் போது துஆ ஓதிக்கொள்ளணும். 4வது விஷயம், சகர் உணவு கண்டிப்பாக சாப்பிடணும். சகர் உணவு சாப்பிடாம நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு வைக்கும் போது கண்டிப்பா ஏதாவது உணவு சாப்பிடணும். அப்படி எந்த உணவு கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேரிச்சம்பழமாவது நம்ம சாப்பிட்டுட்டு நோன்பு வைக்கணும். அடுத்ததாக சகரை தாமதப்படுத்த வேண்டும். ஆனால் சுபு செய்யறதுக்கு முன்னாடி, சூரியன் உதயமாவதுக்கு முன்னாடி நம்ம அந்த அளவுக்கு தாமதப்படுத்தக்கூடாது. நோன்பு வைக்கிறோம்னா ஃபஜர் வாங்கி 5 மணிக்குன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம நோன்புக்கான சகர உணவை சாப்பிட்டுட்டு அதோட நியத்தை வச்சுட்டு நம்ம பள்ளிக்கு கிளம்பி வந்துடணும். அடுத்ததாக இந்த
அதிகமாக குர்ஆன் ஓதுங்க, அதிகமாக குர்ஆன் ஓதுங்க, அதிகமாக நல்ல அமல்கள் செய்யுங்க. அதே மாதிரி அடுத்ததாக இந்த ரமலான் மாதத்துல அதிகமாக ஜகாத் கொடுங்க. இந்த ஜகாத் விஷயத்துல நிறைய பேர் குழப்பப்படுற விஷயம் என்னன்னா, அவர் வந்து 1000 ரூபாய் இருக்குப்பா, அவர் 1000 ரூபாய் ஜகாத் கொடுத்துட்டாரு, என்கிட்ட வெறும் 10 ரூபா தான் இருக்கு, நான் 10 ரூபா கொடுக்குறேன்னா அந்த நன்மை என்னால் அடைய முடியுமான்னு பார்க்கறாங்க. ஆனா அந்த நன்மையை அல்லாஹ் வந்து கொடுக்கின்ற உள்ளத்தை தான் பார்க்கறானே தவிர கொடுக்கின்ற தொகையை பார்க்கல. அதனால ஒவ்வொருத்தரும் எவ்வளவு காசு கொடுக்கணும், அவங்களால சின்ன அமௌண்ட் 1 ரூபாய் கொடுத்தாலும் அல்லாஹ் தாலா அதுக்கான மதிப்பு, அதுக்காக நம்மளோட அந்தஸ்து பயங்கரமா உயர்த்துவோம். அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே ஜகாத் கொடுங்க. இந்த ரமலான் மாதத்துல அதிகமாக ஜகாத் கொடுக்கணும். அடுத்ததாக இந்த ரமலான் மாதத்துல மன இச்சைகள் விட்டோம், மன கெட்ட எண்ணங்களை விட்டோம், கெட்ட செயல்களை விட்டு நம்மளை பாதுகாத்துக்கணும். அப்புறம் முக்கியமா எல்லாரும் செய்யற தவறு புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, மற்றவர்கள் மீது இட்டு கட்டுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அசால்ட்டா இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். அது ரமலான் மாதத்தினோட நம்ம அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இனிமே அதுமே செய்யாம இருக்கணும். இது ரமலான் மாதத்தோட நிப்பாட்டாம வாழ்நாள் முழுக்க புறம் பேசுவது, அவதூறு பேசுவது போன்ற விஷயங்களை விட்டு நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்ததாக நோன்பு எதனால முடியும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு நோன்பாளி ஒருத்தர் இருக்காரு, அவர் வாயில வலுக்கட்டாயமா யாராவது உணவு திணிச்சு அது தொண்டைக்குள்ள போயிடுச்சுன்னா அவரோட நோன்பு முடிச்சிடும். அடுத்ததாக ஒரு நோன்பாளி இருக்காரு, அவர் நோன்புன்னு அவருக்கு தெரியுது, இருந்தாலும் அவர் தண்ணி தாக எடுக்கிறதோ உணவு பசினாலேயோ ஏதோ ஒரு உணவை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவரோட நோன்பு முடிச்சிடும். அப்புறம் சில பேர் விளையாட்டுத்தனமா கல் ரப்பர் இதெல்லாம் வாயில வச்சிருப்பாங்க, அது அவங்க தொண்டைக்குள்ள போயிடுச்சுன்னா அவர்களோட நோன்பு முடிச்சுவிடும். அப்புறம் வந்து யார் ஒருத்தர் சுபு சையத், அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே யார் உதித்ததுக்கு அப்புறம் உணவு யாராவது சகல உணவு சாப்பிட்டாங்கன்னா அவர்களோட நோன்பு முடிந்துவிடும். அப்புறம் சூரியன் மறைவதற்கு முன்னாடியே யாரு நோன்பு திறந்துட்டாங்களோ அவங்களோட உணவு அவங்களோட இதுவும் நோன்பு முடிந்துவிடும். அப்புறம் நிறைய பேர் அந்த மருந்து வந்து இந்த ஆஸ்மா பேஷண்ட் அவங்கலாம் வந்து இந்த மருந்தை வந்து ஆக்சிஜன் வழியா அந்த மருந்து இதுல ஊற்றி மிஷின்ல ஊற்றி அது ஆக்சிஜன் வழியா எடுப்பாங்க. அது நோம்பு நேரத்துல அது எடுக்கிறது வந்து கூடாது, அது எடுத்தாலும் நோம்பு முடித்து விடும். அப்புறம் சில பேர் கெட்ட பழக்கம் இருக்கும், அதாவது இந்த மூக்குப்பொடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. அவங்க இந்த நோன்பு வைத்திருக்கும் போது மூக்குப்பொடி போன்ற விஷயங்களை உபயோகிச்சா அதனாலே நோம்பு முடியும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அடுத்து மார்ச் 2வது ரமலான் ஸ்டார்ட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் செய்வோமா? இந்த ரமலான் மாதத்தில் நம்மளுக்கு அனைத்து நோன்பை வைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதார தேவையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.